அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்களின் சார்பாக தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் நாம் சத்தியங்களை தொடர்வரிசை பாடங்களாக படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளின் பாடத்தை படிப்பதற்கு கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக இலவச பிரதி குறித்த அறிமுகத்தை உங்களுக்கு நாங்கள் செய்ய விரும்புகிறோம். பிசாசு நரகத்திற்கு பொறுப்பாளியா என்ற அழகான இலவச சத்திய புத்தகம் உங்களுக்கு அனுப்பப்பட காத்திருக்கிறது. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் நீங்கள் எங்களுடைய தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். மேலும் அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும்படியும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நாம் படிக்க போகிற சத்தியம், பிசாசு நரகத்திற்கு பொறுப்பாளியா? நாம் இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக ஜெபித்து தொடங்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே, கால கடைசியில் வாழக்கூடிய நாங்கள் சத்தியத்தை குறித்த மனத்தெளிவு பெற வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தருகிறீர். இந்த பாக்கியத்தை பொன்னான வாய்ப்பாக நாங்கள் கருதி சத்தியத்தை தெளிவாய் கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்கள் அகக்கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆபிரகாம் என்ற தேவ மனிதன், அவருடைய குடும்பத்தார், அவருடைய குடும்பத்தில் அவருடைய சகோதரனின் மகனாகிய லோத்து, இப்படி எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? பாபிலோனை விட்டு அங்கே ஊர் என்ற ஊரை விட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு அவர்கள் பயணமானார்கள். அப்படி அவர்கள் பயணமாகி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் பொழுது ஆபிரகாமினுடைய மந்த மேய்ப்பர்களுக்கும் லோத்துவினுடைய மந்த மேய்ப்பர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுகிறது. இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் ஆபிரகாமின் கூட்டமும் லோத்துவின் கூட்டமும் பிரிய நேரிடுகிறது. அந்த சமயத்தில் லோத்து என்ன செய்கிறார்? தனக்கு மிகவும் கண்களுக்கு பசுமையாய் தோன்றக்கூடிய பகுதியை அவர் தெரிவு செய்து கொள்கிறார். அப்படி தெரிவு செய்து அந்த லோத்துவும் அவன் குடும்பமும் சோதோமிலே போய் குடியிருக்க தெரிந்து கொண்டதாக நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், அது மிகவும் அழகான இடம்தான் என்றாலும் ஆபத்தான இடமும் என்பதை வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நகர வாழ்க்கை என்பது மிகவும் பரபரப்பாக அழகாகத்தான் இருக்கும், அதே சமயத்தில் ஆபத்து நிறைந்ததாக இருக்கும் என்பதற்கு சோதோம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. ஏனென்றால் சோதோமில் அப்படி என்ன பாவம், என்ன பிரச்சனை இருந்தது என்பதை நாம் வேதாமத்தில் படிக்க வேண்டுமென்றால் ஆதியாகமம் 18 மற்றும் 19ஆம் அதிகாரங்களை நாம் கண்டிப்பாக வாசித்தாக வேண்டும். உங்கள் தனி தியானத்தில் நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் ஒரு நாள் உட்கார்ந்திருக்கும் பொழுது கர்த்தரும் 2 தூதர்களும் ஆக 3 பேர் அவனை சந்திப்பதற்கு வருகிறார்கள். ஆக ஆபிரகாம் அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். என்ன பேசினார்? ஆபிரகாம், நான் என்ன செய்ய போகிறேன்? சோதோம் கொமோரா மற்றும் சுற்றி இருக்கிற பட்டணங்கள் எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தில் துன்மார்க்கமான காரியங்கள் நிறைய நடைபெற்றன. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்து இருந்த இடத்திற்கு சோதோமுக்கு இந்த 2 தூதர்கள் செல்லுகிறார்கள். லோத்து என்ன செய்கிறார்? இந்த 2 பேரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறார். அப்படி இந்த 2 பேர் அந்நியர்கள் புதிதாக லோத்துவின் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்ட சோதோம் பட்டணத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பேலியாளின் மக்கள், பிசாசின் மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து லோத்துவை பார்த்து, உன் வீட்டிற்கு வந்த அந்த 2 பேரையும் வெளியே கொண்டு வா, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆண்கள் மற்ற ஆண்களோடு தவறான விதத்தில்
உடல் உறவு கொள்ளக்கூடிய ஓரினச் சேர்க்கை என்ற கொடிய பாவம் சோதோமிலே இருந்தது. அப்படிப்பட்ட பாவம் செய்வதற்கு இந்த 2 விருந்தினர்களையும் என்ன செய்கிறார்கள்? அந்த ஊர் மக்கள் வெளியே கொண்டு வரும்படி லோத்துவினிடத்தில் கேட்டார்கள். என்ன நடந்தது? அந்த வந்த 2 பேரும் இதுவரைக்கும் மனிதர்கள் என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தூதர்கள் என்பதை தங்களுடைய வல்லமையின் மூலமாக வெளிக்காண்பித்து அங்கே கூடி வந்த சோதோம் ஊராரை குருட்டாட்டம் அடைய செய்து அந்த இடத்திலிருந்து லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் தப்புவிக்க செய்ய இந்த 2 தூதர்கள் முயற்சித்தார்கள் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வசனம் 17 சொல்லுகிறது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவதூதர்கள் லோத்து, அவனுடைய மனைவி, திருமணம் ஆகாத அவனுடைய 2 குமாரத்திகள் எல்லாருடைய கைகளையும் பிடித்து, நீங்கள் இந்த ஊரை விட்டு, இந்த நகரத்தை விட்டு அந்த மலைக்கு ஓடிப்போங்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி ஆண்டவர் என்ன செய்தாராம்? அந்த 5 பட்டணங்கள் சோதோம், கொமாரா, அத்மா, செபோயிம் மற்றும் பேலா என்று சொல்லக்கூடிய 5 பட்டணங்கள் எல்லாம் அக்கினியினால் அழிக்கப்பட்டன என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, அதையும் 19:28 சோதோம் கொமாரா பட்டணங்களின் திசையையும் மற்றும் அங்கே எழும்பின அந்த பூமியின் புகை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அது சூளையின் புகையைப் போல எழும்பிற்று என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி கந்தகத்தை இறக்கி என்ன செய்தாராம்? சோதோம் கொமாரா மற்றும் அங்கிருந்த 3 பட்டணங்கள், ஆக மொத்தம் 5 பட்டணங்களை அழித்து போட்டார். அவன் மனைவிக்கு என்ன ஆயிற்று? லோத்துவின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள் என்று ஆதியாகமம் 19:26 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், துன்மார்க்கரின் அழிவு முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு அடிப்படை பாடமாக இருக்கிறது. கேள்வி பதில் அடிப்படையில் தொடர்ந்து படிக்கலாமா? துன்மார்க்கரின் அழிவுக்கு எடுத்துக்காட்டாக எந்த 2 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன? சோதோம் கொமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 5 பட்டணங்கள் வேதம் நமக்கு காட்டுகிற பட்டணங்கள், அதில் இந்த 2 பட்டணங்கள் மகா கொடிய பாவங்களை செய்தது. தேவன் என்ன செய்தாராம்? அக்கினியை இறக்கி இந்த 2 பட்டணங்களையும் சாம்பலாக்கி, வார்த்தையை கவனியுங்கள், சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது துன்மார்க்கர் நரக அக்கினியில் அழிக்கப்படுவார்கள்? வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று 2 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். ஆண்டவர் துன்மார்க்கரை அழிப்பதற்கென்று நியாய தீர்ப்பு நாள் ஒன்றை, அவர்களுக்கு தண்டனை அளிக்கும் நாள் ஒன்றை வைத்திருக்கிறார். வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். யோவான் 12:48. துன்மார்க்கரை நியாயந்தீர்ப்பதற்கென்று ஆண்டவர் கடைசியான ஒரு நாளை வைத்திருக்கிறார் என்று தெளிவாக பார்க்கிறோம். மத்தேயு 13:40 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன 8 ஓமைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றில் ஆண்டு சொல்லுகிறார் பாருங்கள், அதனால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் என்று மத்தேயு 13:40 வாசிக்கிறோம். உலகத்தின் முடிவிலே தேவன் துன்மார்க்கரை அழிக்கும் செயலை அவர் செய்வார் என்பதை வேதம் நமக்கு
சொல்லுகிறது. அதே 13ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். எப்போ நடக்கும்? உலகத்தின் முடிவிலே துன்மார்க்கர் அழிக்கப்படும் காரியம் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, துன்மார்க்கர் எல்லாரும் உடனே நரகத்திற்கு போய் விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, இது சரியா? சற்று இந்த கேள்வியை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து படிக்கலாம். மரித்த துன்மார்க்கர் இப்பொழுது நரகத்தில் இல்லை என்றால் அவர்கள் வேறு எங்கே இருக்கிறார்கள்? அன்பான தேவப்பிள்ளைகளே, துன்மார்க்கர் மரித்த உடனே பரலோகத்திற்கு செல்வது இல்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 5:28-29 இயேசு சொன்னார், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும், நல்லவரோ கெட்டவரோ, சன்மார்க்கரோ துன்மார்க்கரோ, யாரானாலும் சரி, அனைவரும் எங்கே இருக்கிறாங்க? பிரேத குழிகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எப்போ? உலகத்தின் முடிவில். துன்மார்க்கர் தங்களுடைய பலனை அடைவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோபு புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 30-32 வசனங்கள், துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான். துன்மார்க்கனுக்கென்று ஒரு ஆபத்து காலம், அழிவு காலம் இருக்கிறது. அது வரைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பிரேத குழிகளிலே பத்திரப்படுத்தி வைக்கிறார். அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான். அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? கல்லறையில் வைக்கப்படுகிற துன்மார்க்கர்கள் கல்லறையில் தான் இருப்பாங்க. அந்த முதலாம் மரணத்தில் மரிக்கக்கூடிய துன்மார்க்கர் அங்கே தான் இருப்பாங்க. அவர்களுக்கென்று 2ஆம் மரணம் இருக்கிறது. ஆண்டவருடைய 3ஆம் வருகையில் அவர்கள் உயிரோடு எழுப்பப்படும் பொழுது 2ஆம் உயிர்த்தெழுதலை அவர்கள் அடைந்து என்றென்றும் இராதபடிக்கு அவர்கள் நித்திய மரணத்தை, 2ஆம் மரணத்தை அடைவார்கள் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, பாவத்தின் பலன் அல்லது தண்டனை என்ன? பாருங்கள், வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் சம்பளமாக பாவிகளுக்கு, துன்மார்க்கருக்கு கிடைக்கும். ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. பாவத்தில் விழுந்து போன ஆதாம் ஏவாள் ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து விட்டால் அவர்கள் நித்திய பாவிகளாக மாறிவிடுவார்கள். என்றென்றைக்கும் அவர்கள் பாவிகளாக இருந்து விடுவார்கள் என்று கண்ட கர்த்தர் அவர் என்ன செய்தாராம்? ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க விடாமல் அதற்கு போகும் வழியை தேவன் அடைத்து போட்டார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் துன்மார்க்கத்தில் நாம் துணிந்து போய் அதில் நிலை கொண்டு இருந்து விடக்கூடாது. தேவன் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். துன்மார்க்கர் கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தேவன் எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு தெரிவுகளை கொடுத்திருக்கிறார். only 2 choices. என்னவென்று பார்க்கலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, ஒன்று கெட்டு போக வேண்டும், இன்னொன்று நித்திய ஜீவனை அடைய வேண்டும். எப்படி சொல்லலாம் என்றால், ஒன்று நித்திய வாழ்வு, இன்னொன்று நித்திய அழிவு. இந்த ரெண்டில் ஏதாகிலும் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். பாவத்திற்கான தண்டனை நித்திய அக்கினியின் ஆக்கினை என்றால் இயேசு முழுமையான விலையை செலுத்தவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் என்ன பொதுவாக நம்பப்படுகிறது என்றால், துன்மார்க்கர் மரித்த உடனே நரகத்திற்கு
போய்விடுகிறார்கள். அப்படி நரகத்திற்கு போகிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? நித்தியமாக நரகத்தில் அவர்கள் வாட்டி வதைக்கப்படுவார்கள் என்று இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பொதுவாக போதிக்கப்படுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, துன்மார்க்கர் உடனே நரகத்திற்கு போய்விடுகிறார்களா? அவர்கள் நித்திய தண்டனையை அடைந்து கொண்டே அவர்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் பாவத்திற்கான தண்டனை, நித்திய அக்கினையின் ஆக்கினை என்றால் அவர் நித்தியமாக எரிந்து கொண்டே இருப்பார்கள் என்றால் இயேசு முழுமையான விலையை செலுத்தவில்லை என்றுதான் பொருள். அப்படியானால் நரக அக்கினி நித்தியமானதா என்ற கேள்வியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் பதிலை பார்க்கலாம். நரக அக்கினியில் இருக்கும் துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும்? சங்கீதம் 37:10 மற்றும் 20 ஆகிய வசனங்கள் படிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவ்வளவுதான். துன்மார்க்கன் அடையக்கூடிய அந்த தண்டனை, அழிவு எல்லாம் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிடும். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். எவ்வளவு தெளிவாக ஆண்டு சொல்லுகிறார் பார்த்தீங்களா? எரிந்து கொண்டே இருப்பார்கள், நரகம் எரிந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு கள்ள போதனை. ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை. ஆத்துமா அழியாது என்று ஒரு பொய் இருக்கிறதே, சாத்தான் சொன்ன பொய். அந்த பொய்யின் அடிப்படையில் உருவான இன்னொரு உபதேசம்தான் இட்டர்னல் ஹெல்ஃபயர், நித்திய நரகம் என்ற ஒரு தவறான போதனை. வேதம் என்ன சொல்லுகிறது? தொடர்ந்து பாருங்கள். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள் என்று மல்கியா 4:1 வாசிக்கிறோம். சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அந்த நாளில் என்ன நடக்கும்? அக்கிரமக்காரர்கள் எல்லாரும் துரும்பாகி போவார்கள். தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு வசனத்தை தொடர்ந்து படித்தால் புரியும். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள் என்று மல்கியா 4:1 மற்றும் 3 ஆகிய வசனங்கள் படிக்கிறோம். என்ன அர்த்தம்? சூளையை போல எரிகிற நாள் வரும். அந்த நாளிலே துன்மார்க்கர் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். அந்த துன்மார்க்கர் முடிவில் என்ன ஆவார்கள்? அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள். The wicked will become ashes. அவர்கள் சாம்பலாகி போவார்கள். அவ்வளவுதான். பைபிள் அதான் சொல்லுது. அவர்கள் என்றென்றும் நரகத்தில் எரிந்து கொண்டே இருப்பார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. நித்திய நரகம் என்று எங்கேயுமே இல்லை. நரகம் என்று இப்பொழுது எங்கேயுமே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது நம்மை அடுத்த கேள்விக்கு வழி நடத்துகிறது. நரக அக்கினி எங்கே அமைந்திருக்கும்? பாருங்கள். வெளிப்படுத்தல் 20:9 அவர்கள், அதாவது துன்மார்க்கர், பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும், பிசாசும் அவன் கூட்டத்தார் எல்லாரும் பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் முறையாக வரும்பொழுது துன்மார்க்கர் எல்லாரும் 2ஆம் உயிர்த்தெழுதலிலே உயிர் பெறுவார்கள். அப்போ சாத்தான் இவர்கள் எல்லாரையும், துன்மார்க்கர் எல்லாரையும் பார்த்து, நான் தான் உங்களை உயிரோடு எழுப்பினேன் என்று சொல்லி, இதோ இது நம்முடைய நகரம். அந்த சமயத்தில் பரலோகம் கீழே இறங்கி இருக்கும். இந்த நகரம் பரிசுத்த நகரம், நம்முடைய நகரம். அவர்கள் உள்ளே போய் அதை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், நாம் அதை பிடித்து கொள்வோம் என்று சொல்லி துன்மார்க்கர் என்ன செய்வானா? துன்மார்க்கர் எல்லாரையும் சாத்தான் ஒன்று திரட்டி பரலோக நகரத்தை கைப்பற்ற அவன் முயற்சிப்பான். ஆண்டவர் என்ன செய்வார்? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் இன்னும் பாவிகள் எல்லாரையும் பட்சித்து போடுவார் என்று வாசிக்கிறோம். இது எங்கே நடக்கும்?
பூமியில் நடக்கும். அப்படித்தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அது பூமியிலே நடக்கும். அன்பானவர்களே, இதை படிக்கும் பொழுது சாத்தான் எப்படி அழிக்கப்படுவான் என்பதை கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் வசனம் 18 பாருங்கள். ஏற்கனவே ஒரு முறை இந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். சாத்தான் என்ன செய்தான்? பரலோகத்தையே கெடுத்து போட்டு விட்டான். அங்கே இருக்கிற தூதர்களை, 1/3 தூதர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு விட்டான். பரலோகத்திலே கலகம் உண்டாக்கினான். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருகிறார். முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள். அப்பொழுது பூமியிலே உயிரோடு இருக்கிற துன்மார்க்கர் எல்லாரும் செத்தவர்களாக பூமியிலே விழுந்து விடுவார்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். 5ஆம் வசனத்தில், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை என்று வெளிப்படுத்தல் 20:5 வாசிக்கிறோம். ஆகவே துன்மார்க்கர் எல்லாரும் 2ஆம் வருகையிலே செத்து விழுந்து விடுவார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை தூதர்கள் மூலமாக பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். அப்பொழுது சாத்தானும் அவன் தூதர்கள் எல்லாரும் எங்கே இருப்பாங்க? 1000 ஆண்டுகள் பூமியின் இருட்டடிப்பிலே கிடப்பார்கள். பிற்பாடு 1000 வருஷம் பரலோக அரசாட்சி முடிந்த பிற்பாடு 3ஆம் வருகை, 2ஆம் உயிர்த்தெழுதல், அதில் துன்மார்க்கர் எல்லாரும் எழும்புவார்கள். விளங்குகிறதா உங்களுக்கு? அப்பொழுது ஆண்டவர் நினைச்சுவாராம், பரலோக நகரத்தை கைப்பற்றி அதை முற்றுகை போட்டு தங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிற சாத்தானையும் அவன் தூதர்களையும் உயிரோடு எழுந்த துன்மார்க்கர் எல்லாரையும் ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவர்களை எரித்து போடுவார். இந்த செயல் எங்கே நடக்குதுன்னா பூமியிலே நடக்கிறது. பாருங்க, வசனத்தில் படிக்கிறோம், எசேக்கியேல் 28:18, உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி, மேலிருந்தும் அக்கினி வரும், பூமிக்கு அடியிலிருந்தும் அக்கினி புறப்படும். ஏன்னா பூமிக்கு அடியிலிருந்து பாருங்கள், எரிமலைகள் கொதிக்கிறதே, வெடித்து அக்கினி பிளம்புகளை வெளியே தள்ளுகிறதே. ஆகவே அக்கினி மேலிருந்து வரும், அக்கினி கீழிருந்து வரும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் என்ன செய்வேன்? உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும். அந்த சமயத்தில் பரலோக நகரத்திற்குள்ளே நீதிமான்கள் இருப்பார்கள், தேவதூதர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். பிரியமானவர்களே, விழுந்து போகாத உலகங்களும் இருக்கின்றன. தேவன் இந்த ஒரே ஒரு உலகத்தை மட்டும் படைக்கவில்லை, மற்ற உலகங்களும் இருக்கின்றன. நீங்கள் வசனத்தை படித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை படித்து பாருங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படித்து பாருங்கள். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். உலகம் ஒரே ஒரு உலகம் அல்ல, நிறைய உலகங்கள் இருக்கின்றன. ஜீவராசிகள் வாழக்கூடிய மற்ற உலகங்களும், பாவம் செய்யாதவர்கள் வாழக்கூடிய மற்ற உலகங்களும் இருக்கின்றன. பாவத்தில் விழுந்து போன ஒரே ஒரு உலகம் இந்த உலகம் மட்டும்தான். இயேசு தம் ஜீவனை கொடுத்ததும் இந்த ஒரே ஒரு உலகத்திற்காக மட்டும்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இப்படி உலகங்களில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாரும் பார்க்க ஆண்டவர் நினைச்சு வாரான், சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் துன்மார்க்கர் எல்லாரையும் இந்த பூமியிலே சாம்பலாக்குவார். ஆகவே இந்த பூமி தான் தற்காலிக நரகமாக மாறும் என்று பைபிள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நரகம் என்று ஒன்று இன்று எங்குமே இல்லை. நித்திய நரகம் என்பது பிசாசினுடைய பச்சை பொய். அன்பான தேவ பிள்ளைகளே,
வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூதங்கள் வெந்து உருகிப்போம், ஆண்டுடைய வருகையின் நாளிலே எலிமெண்ட்ஸ், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, 5 எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறோமே, அவையெல்லாம் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று 2 பேதுரு 3:10 வாசிக்கிறோம். ஆகவே இந்த பூமி தான் தற்காலிக நரகமாக செயல்படும். இப்பொழுது நரகம் என்று எங்குமே இல்லை. வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். அன்பான பிள்ளைகளே, அடுத்த முக்கியமான கேள்வி, நரக அக்கினிக்கு பொறுப்பாளி யார்? பிசாசா? இப்பொழுது நரகம் இங்கிலாந்தில் இருக்கிறது, இங்கிலாந்துக்கு அடியில் இருக்குது, சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு அடியில் இருந்து இந்த மாதிரி நரக சத்தங்கள் கேட்கின்றன. நரகத்திலிருந்து மக்கள் பயங்கரமாக கூக்குரலிடுகிறார்கள். அப்படி இப்படிலாம் நிறைய பேர் நிறைய கதைகளை சொல்லுகிறார்கள், பொய்களை புழுகுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் 20:10 வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின பிசாசானவன், மிருகமும் அந்த கிறிஸ்து படிப்போம், கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். பார்த்தீங்களா? சாத்தான் கூட அவன் கடைசியில் தான் இந்த அக்கினி குண்டத்தில், அக்கினி கடலிலே அவன் தள்ளப்படுவான் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளில் நம்பப்படுகிற பொய் என்ன? நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு சாத்தான் இன்சார்ஜாக பொறுப்பாளியாக இருக்கிறான். அவனுடைய தூதர்கள் எல்லாரும், கெட்ட தூதர்கள் எல்லாரும் இரவும் பகலும் துன்மார்க்கரை அடித்து வதைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி நரகம் என்று பயமுறுத்தி தான் அநேகரை இயேசுவிடம் கொண்டு வர பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை இயேசுவிடம் பயமுறுத்தி கொண்டு வரக்கூடாது, நரகத்தை காண்பித்து கொண்டு வரக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தை கற்பித்து, வசனங்களின் அடிப்படையில் சத்தியங்களை எடுத்து போதித்து ஆத்துமாக்களை இயேசுவிடம் வழி நடத்த வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒருவேளை நித்திய நரகம், நித்தியமாய் எரியும் நரக அக்கினி என்ற ஒரு பொய்யை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் இந்த நாளிலே தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இப்படி உம்முடைய வேதம் போதிக்கிறதே, என் கண்களை இன்னும் அகலமாய் திறந்தருளும் என்று ஜெபத்தோடு நாம் தொடர்ந்து படிப்போம். அடுத்த கேள்வி, நரகத்தின் அக்கினி அணைந்து போகுமா? ஏனென்றால் என்ன சொல்கிறாங்கன்னா, நித்திய நரகம். அப்போ என்ன அர்த்தம்? நரகத்தின் அக்கினி அணையவே அணையாது. இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாமா? ஏசாயா 47:14 வசனம். அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல. என்னாகும்? சீக்கிரத்தில் அணைஞ்சு போகும். நரக அக்கினி சீக்கிரத்தில் அணைந்து போகும் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து படிப்போம். சரீரம் மற்றும் ஆத்துமா ஆகிய இரண்டும் நரகத்தில் அழிக்கப்படுமா? சரீரம் மற்றும் ஆத்துமா ஆகிய இரண்டும் நரகத்தில் அழிக்கப்படுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்,
மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 10:28. அன்பானவர்களே, ஆத்மாவும் அழிக்கப்படும், சரீரமும் அழிக்கப்படும். இரண்டையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ அந்த வசனம் நமக்கு என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, ஆத்மா அழியும். ஏற்கனவே எசேக்கியேல் 18 4ஆம் வசனம் 20ஆம் வசனம் 2 இடங்களில் படிக்கிறோம் திரும்ப திரும்ப, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அவ்வளவுதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆத்மா அழியாமை உடையது என்பது தேவன் கொடுத்த சத்தியம் அல்ல, அது பிசாசு கொண்டு வந்த அசத்தியம், பிசாசு புனைந்து விட்ட பொய் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படியானால் யாருக்காக நரக அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவே சொன்னார் மத்தேயு 25:41, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று இயேசு சொன்னார். இந்த நித்திய அக்கினி, இயேசு சொன்ன இந்த வார்த்தை தான் அநேகருக்கு ஒரு பெரிய இடரலாக இருக்கிறது. நித்திய அக்கினின்னு இயேசு சொல்லியிருக்கிறாரே, அப்போது அந்த நரகம் நித்தியமாக எரிந்து கொண்டு தான் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். தேவன் துன்மார்க்கரை அழிப்பதை குறித்து வேதம் எவ்வாறு குறிப்பிடுகிறது? நன்றாக இந்த கேள்விக்குரிய பதிலை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும். அந்த அபூர்வமான கிரியை, அதை நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட், காட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட், தேவனுடைய அபூர்வமான கிரியை. அதாவது அபூர்வம்னா அவர் அதை அடிக்கடி செய்கிறது கிடையாது, எப்பயாவது நடக்கிற ஒரு செயலைத்தான் அபூர்வம் என்று சொல்வார்கள். ஆகவே ஆண்டவர் எப்பொழுதுமே செய்ய விரும்பாத ஒரு செயல்தான் அபூர்வமான செயல். கர்த்தர் தமது அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் கோபங்கொள்வார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் துன்மார்க்கரின் அழிவை ஒரு அபூர்வமான கிரியையாக அவர் செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். அவியாத அக்கினி என்று வேதம் கூறும் சொற்றொடருக்கு ஒரு காலம் அணைந்து போகாத அக்கினி என்று அர்த்தமாகுமா? நரக அக்கினி அணைந்து போகுமான்னு ஒரு கேள்வியை நம்ம பார்த்தோம். அதற்கான இன்னும் விலாவாரியான பதிலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அவியாத அக்கினி என்ற ஒரு பதம் பைபிளில் இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோம்னா, அணைந்து போகாத அக்கினி, எரிந்து கொண்டே இருக்கும் நரகம் என்றுதான் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 3:12, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், தம்முடைய பிள்ளைகளை அவர் பரலோக ராஜ்யத்திற்கு என்று சேர்ப்பார். பதரையோ துன்மார்க்கரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். இது யார் சொல்றது? யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் ஆண்டவர் இப்படி செய்வார் என்று சொல்லுகிறார். அவியாத அக்கினியினால் பதரையோ துன்மார்க்கரையோ சுட்டெரிப்பார். அது பிரியமானவர்களே, அவியாத அக்கினி என்று இயேசுவும் இந்த பதத்தை பயன்படுத்துகிறார். மத்தேயு 25 அவியாத அக்கினி என்று யோவான் ஸ்நானனும் அந்த பதத்தை பயன்படுத்துகிறார். அப்போது இந்த வார்த்தைகள்லாம் பார்த்து அணைந்து போகாத அக்கினி, எரிந்து கொண்டே இருக்கிற நரகம் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடலாமா? 1-2 உதாரணங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த அவியாத அக்கினியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாருங்கள், எரேமியா 17:27 நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமற் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களில் தீக்கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சித்தும் அவிந்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 17:27 வாசிக்கிறோம்.
யூதா ஜனங்கள் 70 வருஷம் கைதிகளாகி பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதற்கு ஒரு காரணம், அவர்கள் தேவனுடைய ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் உண்மையாய் இருக்கவில்லை. நான் பார்த்தோம் அல்லவா, 7ஆம் நாள் ஓய்வு நாள், அதுவே கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள் சனிக்கிழமை. அந்த 7ஆம் நாளை கடைபிடிப்பதில் அவர்கள் உண்மையாய் இல்லாமல் எல்லா அலுவல்களையும் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்போ ஆண்டு சொன்னார், நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்காதனால நான் என்ன செய்வேன், எருசலேமிலே தீ கொளுத்துவேன், அந்த தீ அவிந்து போகாதிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் நேபுகாத்நேச்சார் மூலமாக எருசலேமை தீ கொளுத்தினார். கேள்வி, அப்பொழுது கொளுத்தப்பட்ட அக்கினி இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறதா? எருசலேமிலே இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறதா? இல்லை. நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவியாத அக்கினி என்றால் அணையாத அக்கினி, எரிந்து கொண்டே இருக்கும் அக்கினி என்று அர்த்தம் அல்ல. பாருங்கள், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். மார்க் 9:47 இயேசு சொன்னார். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அப்போ அவியாத அக்கினி என்றால் அணையாத அக்கினி என்று பொருள் அல்ல, முடிவில்லாத அக்கினி என்று பொருள் அல்ல. அடுத்த கேள்வி படித்தால் நமக்கு பதில் தெளிவாக விளங்கும். நித்திய அக்கினி என்பதற்கு முடிவில்லாதது என்று அர்த்தமாகுமா? பாருங்கள், யூதா 7ஆம் வசனம். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும், ஆரம்பத்தில் படித்தோம்ல, சோதோம் குமாராவை தேவன் அக்கினியும் கந்தகமும் இறங்க பண்ணி சுட்டெரித்தார் என்று படிக்கிறோம். நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நித்திய அக்கினியின் ஆக்கினை. சோதோம் குமாராவை தேவன் சுட்டெரித்தார். சோதோம் குமாரா இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறதா? 2-3 வருடங்களுக்கு முன்பதாக நான் எருசலேம் பட்டணத்துக்கு சென்றிருந்தேன். சோதோம் குமாரா எல்லாம் பார்த்தோம். அந்த நகரம் இன்னும் எரிந்து கொண்டிருக்கவில்லை. அது நித்தியமாக எரிந்து கொண்டிருக்கவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நித்திய அக்கினியின் ஆக்கினை என்றால் ஆண்டவர் நிரந்தரமான ஒரு அழிவை கொண்டு வருகிறார், அதுதான் அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்றென்றும் எரியும் அக்கினியை தேவன் ஒரு நாளும் ஆரம்பித்து வைக்கவில்லை என்பதை மனதிலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் என்றென்றைக்கும் வேதனைப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 20:10 கூறுகிறது. இது முடிவில்லாத நேரத்தை குறிப்பிடுகிறதா? பாருங்கள், நம்ம அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20:10 உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சதா காலமும் என்றென்றைக்கும் வாதிக்கப்படுவார்கள் என்றால் அப்போ நரகத்தில் என்றென்றைக்கும் எரிந்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாமா? அப்படி அல்ல. பாருங்கள், சில உதாரணங்களை நாம் வேதாமத்திலிருந்து பார்ப்போம். யோனா கடலிலே தூக்கி எறியப்பட்டான், நமக்கு தெரிந்த கதை. அப்படி மீன் வயிற்றிலே அவன் விழுங்கப்பட்டு 3 நாட்கள் இரவும் பகலும் உள்ளே இருக்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறான். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. யோனா 2:6. யோனா 2ஆம் அதிகாரம். யோனா செய்த ஜெபம் என்ன ஜெபம் பண்ணுறாரு? பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. என்றென்றைக்கும் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தாரா? இல்லை. அவர் இருந்தது எத்தனை நாட்கள்? இரவு பகல் 3 நாள் என்று தான் பைபிளிலே வாசிக்கிறோம். ஆக என்றென்றைக்கும் இருப்பது போல் அவனுக்கு ஒரு உணர்வு உண்டாயிற்று. நான் விடுபடுவேனோ, விடுதலை பெறமாட்டேனோ என்று அவன் அங்கலாய்த்தான். அதன் அடிப்படையில் தான் அவன் என்றென்றைக்கும்
என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். வசனம் தெளிவாக சொல்லுது, அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். யோனா 1:17. ஆகவே யோனா சொல்லியிருக்கிற என்னென்றைக்கும் என்பது அந்த இரவு பகல் 3 நாட்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 14:11 பாருங்கள், மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கும் அக்கினி கந்தகத்தினால் தேவன் அழிவை கட்டளையிடுவார். சோதோம் கொமோராவுக்கு வந்த மாதிரி அதே அழிவு, அதே இடத்துல சோதோம் கொமோராவில் வந்த அக்கினி கந்தகம் என்ற வார்த்தை மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட தண்டனை வரும் என்ற அந்த வார்த்தைகளை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 14 நீங்கள் படித்து பாருங்கள். 9, 10, 11 வசனங்கள். அதில் 11 வசனத்தில் படிக்கிறோம், அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்ட துன்மார்க்கருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். என்றென்றைக்கும் என்று அர்த்தமா பிரியமானவர்களே? மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள் என்றென்றைக்கும் நரகத்தில் வாதிக்கப்படுவார்களா? நித்திய நரகத்தில் தள்ளப்படுவார்களா? வேதாகமத்தில் சில உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோனாவை குறித்து பார்த்தோம். யாத்திராமத்தில் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில், அதாவது ஒரு இஸ்ரவேல் எஜமானிடத்தில் ஒரு இஸ்ரவேல் புத்திரன் வேலைக்காரனாக வேலை செய்கிறான் என்றால், உம்மை விட்டு நான் போக மாட்டேன், உம்மோடு தான் இருப்பேன் என்று சொன்னால், அவன் என்ன செய்வானா? எஜமான் ஒரு ஆணியை எடுத்து அந்த வேலைக்காரனை அந்த வீட்டின் கதவோடு சேர்த்து காதோடு வைத்து அந்த ஆணியை கதவையிலே குத்துவான் அப்படின்னு இருக்கு. யாத்திரம் 21ஆம் அதிகாரத்தில். என்ன அர்த்தம்? அப்படி குத்தப்பட்ட பிற்பாடு அவன் என்றென்றைக்கும் எஜமானோடு இருப்பான். என்ன அர்த்தம் என்றென்றைக்கும் என்று சொன்னால்? அவன் சாகிற வரைக்கும் அர்த்தம். ஒரு வேலைக்காரன் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க போவதில்லை, அவன் சாகிற வரைக்கும் இருப்பான். அதே போல் நீங்கள் படித்து பாருங்கள். சாமுவேலை குறித்து படிக்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அன்னாள் போய் தன் மகன் முதற்பேரான மகன் சாமுவேலை தேவாலயத்தில் விட்டுவிட்டாள். அங்கே எப்பொழுதும் இருக்கவும். எப்பொழுதுமே அங்கே இருந்தாரா சாமுவேல்? என்றென்றைக்கும் இருந்தாரா? 1 சாமுவேல் 1:28 சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் ஆண்டவருக்காக ஆலய ஊழியங்களை சாமுவேல் செய்தான். அன்பான தேவப்பிள்ளைகளே, என்றென்றைக்கும் என்பதற்கு வேதாகம அர்த்தம் என்னவென்றால், காலத்தின் முடிவு வரைக்கும், ஒரு நபர் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் என்றுதான் அர்த்தம். இது எல்லையற்ற அல்லது முடிவில்லாத நேரமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய அக்கினியின் ஆக்கினை என்று சொன்னால், அவர்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக எரிந்து சாம்பலாகும் வரைக்கும் என்றுதான் பொருள். துன்மார்க்கர் எல்லாரும், சாத்தானும் கூட எரிந்து சாம்பலாவான் என்றுதான் வேதம் திட்டவட்டமாக மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கர் சாம்பலாவதை பற்றியும், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் சாத்தானே சாம்பலாவதை பற்றியும் வேதாகமம் தெளிவாக பேசுகிறது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு தெளிவாக விளங்குகிறதா? இதுதான் நரகத்தை பற்றி வேதாகம் சொல்லக்கூடிய மாறாத உண்மை. பாவமும் பாவிகளும் அழிக்கப்பட்ட பிறகு இயேசு தமது ஜனங்களுக்கு என்ன செய்வார்? அன்பான தேவப்பிள்ளைகளே, துன்மார்க்கர் எல்லாரும் அழிக்கப்பட்டு 2ஆம் மரணமாகிய நித்திய மரணத்தை அவர்கள் அடைந்த பிற்பாடு, அதாவது இனிமேலும் உயிர்த்தெழக்கூடாத ஒரு மரணத்தை அவர்கள் அடைந்த பிற்பாடு தேவன் என்ன செய்வார்? வேதம் சொல்லுகிறது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆண்டவர் துன்மார்க்கர் எல்லாரையும் பழைய வானம் பழைய பூமியிலே அழித்த பிற்பாடு, பரலோக அக்கினி இறக்கி அழித்த பிற்பாடு அவர் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிப்பார். அது எத்தனை மகிமையான அனுபவமாக இருக்கும்!
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே சாத்தான், அவனுடைய தூதர்கள், அவனுடைய பாவிகளாகிய துன்மார்க்க கூட்டத்தார் எல்லாரையும் எரித்து சாம்பலாக்கி போடுவார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்வாராம்? புதிய வானம் புதிய பூமியை படைப்பார். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய சத்தியம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மரணம் என்ற ஒரு சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான்? ஆத்துமா அழியாது என்ற பொய்யான கொள்கையின் மூலம் வஞ்சிக்கிறான். அது ஆவி மார்க்கம், மரித்த ஆவிகளோடு, மரித்து போனவர்களின் ஆவிகளோடு தொடர்பு கொள்ள முடியும் என்ற ஆவி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பொய்யான ஒரு கொள்கைக்கு நம்மை வழி நடத்துகிறது. அந்த கொள்கை நித்திய நரகம் என்ற அடுத்த பொய்யான கொள்கைக்கு நம்மை வழி நடத்துகிறது. பிரியமானவர்களே, சாத்தான் எப்படிலாம் வஞ்சிக்கிறான் பார்த்தீங்களா? ஆனால் வேதம் எவ்வளவு தெளிவாக பேசுகிறது என்பதை நாம் பார்த்தோம். தேவன் புதிய வானம் புதிய பூமியை படைத்த பிற்பாடு பாவ பிரச்சனை மீண்டும் எழும்புமா? நாகும் 1:9 வாசிக்கிறோம், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அதாவது பாவம் மீண்டும் தலை எடுக்காது. பிசாசின் கிரியைகள் இனிமேல் மறுபடியும் உண்டாகாது என்பதை தேவன் நமக்கு மிக தத்ரூபமாக விளக்குகிறார். எப்படிப்பட்ட ஆழமான கேள்வியை யோபு கேட்கிறார் பாருங்கள். யோபு 4:17, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? அன்பானவர்களே, நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று சொல்ல முடியுமா? இயேசுவின் கிருபையினாலே, இயேசுவின் புண்ணியங்களினாலே, அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து தேவனுடைய நீதியை அவரை சார்ந்து விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் கிருபையிலே தொடர்ந்து வளர வேண்டும். நாம் வளரக்கூடிய இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்முடைய வளர்ச்சியை குறித்து, ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து பெருமை கொண்டு விடாதபடி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற இந்த சத்தியங்களுக்கெல்லாம் நாம் உண்மையாய் கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, பிசாசின் வஞ்சகங்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்து கொள்ளும், கிறிஸ்துவே உம்முடைய நீதியினால் எங்களை நீதிமான்களாக இன்னும் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி நம்மை நாமே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். மற்றெல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் தேவனுடைய மகிமையான புதிய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் நீதிமான்கள் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இயேசுவின் நீதியை நாம் சார்ந்து கொள்ளுவோம். அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே நாம் வாழ வேண்டும் என்று அவர் ஏங்குகிறார். அன்பானவர்களே, அவருடைய இந்த பரிசை, நித்திய ராஜ்யம் என்ற பரிசை ஏற்றுக்கொள்ள இப்பொழுதே தீர்மானிப்பீர்களா? அப்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால் நாம் பயபக்தியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்யலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் நாங்கள் படித்த அருமையான ஆழமான சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. பிசாசு நரகத்திற்கு பொறுப்பாளி அல்ல. நரகம் என்று ஒன்று இப்பொழுது எங்குமே இல்லை. நித்திய நரகம் என்றும் எங்கும் இல்லை என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அவியாத அக்கினி என்பதும் இல்லை. அக்கினி, நரக அக்கினி அணைந்து போகும். பிசாசும் அவன் தூதர்களும் துன்மார்க்கர் கூட்டமும் அவரவர் செய்த பாவங்களுக்கு தக்கதாக எரிந்து சாம்பல் ஆவார்கள் என்பதை நாங்கள் சத்திய வேதத்தில் படித்தோம். ஆண்டவரே, என்றென்றைக்கும் பாவிகளை, துன்மார்க்கரை நரகத்திலே வதைப்பதற்கு, வாதிப்பதற்கு நீர் கொடூரமான தேவன் அல்ல. நீர் அன்பான தேவன். துன்மார்க்கரை அழிப்பதையும் அபூர்வமான கிரியையாக நீர் செய்கிறீர் என்று நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, கர்த்தாவே,
உம்முடைய கிருபையினால் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ராஜ்யம் சேர எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த சத்தியங்களை அநேகருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி பிசாசின் வஞ்சகத்திலிருந்து அநேகரை நாங்கள் காப்பாற்றி நாங்களும் மீட்கப்பட்டவர்களாய் நம்முடைய ராஜ்யம் சேர எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து இந்த வேத பாடங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் பாடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேத பாடத்திலே சந்திப்போம். இந்த செய்திகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அமேசிங் ஃபேக்ட்ஸ் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி. அமேசிங் ஃபேக்ட்ஸ் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை செயலாக்கம் தான் இன்று என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. நான் குற்றப்படுத்தப்படலை, ஆனால் அதை குறித்து சந்தோஷம். வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். நான் செவந்திர அட்வென்டிஸ்ட் சபையில் ஒரு அங்கமாக ஞானஸ்நானம் கொடுத்த ஜீவனை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. அமேசிங் ஃபேக்ட்ஸ் 55 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய நற்செய்தி உலகமெங்கும் அறிவித்து வருகிறது. அப்புறமா அமேசிங் ஃபேக்ட்ஸ்க்கு இடையில லோகோ வரும். இதற்கு முன்பாக நிறைய பேர் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர் பேசுகிறத முதன்முறையாக நான் கேட்டேன். இவர் ஏதோ ஒன்றை குறித்து சொல்லும்போது நான் உடனே வேதத்தை எடுத்து அதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்பாக அதை பற்றி நான் கேள்வியே பட்டதில்லை. எனவே நான் வேத பாடங்களை படிக்க துவங்கினேன். நான் உட்பட இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபரும் மாற்றம் பெற துவங்கினோம். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்பது என் வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருந்தது. தேவன் என்னத்தை பேசினாரு. நான் உண்மையாகவே அவர் தான் என் தகப்பன் என்பதை கண்டேன். நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தேன். இப்போதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லைங்கிறதே நான் உணர்ந்தேன். நான் ஒரு தீர்க்க தரிசன பாட வகுப்புக்கு சென்றேன். அது என்னை சுக்குநூறாக உடைத்தது. இச்செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததும் மறுக்க முடியாத உண்மையுமாக இருந்தது. இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். தொடர்ச்சியாக இருளை வெளிப்படுத்தும் போது மனிதர்களும் உயிரினங்களும் மனச்சோர்வுடன் போராடுகிறார்கள் என்பதை விஞ்ஞானிகள் நமக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களில் நிரூபித்துள்ளார்கள். ஆர்க்டிக் பிராந்தியங்களில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்கால மாதங்களில் இதை காணலாம். அழகிய கிராமமான ரூகன் நார்வேயில் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிறது. அங்கு மலைகள் ஒவ்வொரு ஆண்டும் 6 மாதங்களுக்கு சூரியனின் கதிர்களை தடுக்கும். இது உண்மையில் 3400 குடியிருப்பாளர்களை நிழல் நிலையில் வைத்திருக்கிறது. சில நேரங்களில் குளிர்காலம் முழுதும் இருள் மனச்சோர்வை உண்டாக்கும். நகர தலைவர்கள் இந்த 2 மாதங்களில் தங்கள் கிராமத்தை ஒளிரச் செய்ய உதவ ஒரு பிரகாசமான யோசனை அவர்களுக்கு கிடைத்தது. 2013 அக்டோபரில் 3 பிரம்மாண்டமான 550 சதுர அடி கண்ணாடியின் வரிசை அருகில் உள்ள மலையில் ஊருக்கு 1000 அடி உயரத்தில் நிறுவினார்கள். கணினி கட்டுப்பாடு மற்றும் சூரிய சக்தி கண்ணாடிகள் குளிர்கால மாதங்களில் சூரியனை கண்காணித்து டவுன் சதுக்கத்தில் சூரிய ஒளியின் ஒரு பெரிய கற்றை அவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறது. இன்று குளிர் மாதங்களில் நீங்கள் ரூகனை பார்வையிட்டால் பிரதிபலிக்கும் சூரிய ஒளியில் நகர சதுக்கத்தில் குளிக்க ஜனங்கள் அடிக்கடி கூடி வருவதை அல்லது நீண்ட இருக்கைகளில் அமர்ந்திருப்பதை காணலாம். மலையில் இருக்கும் அந்த கண்ணாடியை போலவே
கிறிஸ்தவர்களும் இந்த இருண்ட கிரகத்தில் உலகின் ஒளியாக இருந்த இயேசுவின் ஒளியை பிரதிபலிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதை பற்றி விரிவாக மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட்டிருக்க மாட்டாது என்று. நாம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்வாறாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகவே இயேசுவை பிரதிபலிப்பதன் மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்க நண்பர்கள் என்று பிரயோஜனமாக இருக்கிறார்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.